தமிழ்நாட்டில் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் முக்கிய பதவிகளில் இருக்கும் சில ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெறவுள்ள நிலையில் தமிழக அரசு பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏடிஜிபியாக இருந்து வந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு தற்போது டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர் ஆயுதப்படை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல ஏடிஜிபி சந்தீப் மிட்டலும் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவருக்கு சைபர் கிரைம் டிஜிபி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் ஏடிஜிபி பாலநாகதேவியும் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவர் பொருளாதார குற்றப்பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல சிபிசிஐடி ஐஜியான அன்பு உள்ளிட்டோர் ஏடிஜிபிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சிபிசிஐடி ஐஜி அன்பு பதவி உயர்வு பெற்று சிபிசிஐடி ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மண்டல ஐஜியான பிரேமானந்த் சின்ஹா ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்று ஆவடி காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவையில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னர் ஹாக்கி விளையாடிய காட்சிகளே இவை. கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி பள்ளியில் 9,67,00,000 ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் டாஸ் போட்டு ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்த அவர் முதல் பந்தை அடித்தார். தொடர்ந்து 152,95,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 106 பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். 31,72,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். புதிய ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டதற்கு வீரர் வீராங்கனைகள் வரவேற்பு தெரிவித்தனர். அடுத்த லெவலுக்கான பிராக்டிஸ் டர்ஃபுக்கு ஆக்சுவலா சென்னையை தான் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்க ஊர்லயே அமைஞ்சங்காட்டிக்கு எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் இவ்வளவு சீக்கிரமா நாங்க இதுல விளையாடுவோம்னு எங்களுக்கு தெரியல. முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இணை சக்கரம் பொருத்திய வாகனங்களை துணை முதலமைச்சர் வழங்கினார். அதிமுக தான் எதிரிகளை வீழ்த்தும் கட்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக தவைக்கு இடையேதான் போட்டி என பேசி வரும் விஜய்க்கு மறைமுக பதிலளித்தார். புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இபிஎஸ் பரப்புரை செய்து கொண்டிருந்த போது அந்த வாகனத்தில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ சிறுனியம் வளராமன் மயங்கி விழுந்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். 17 லட்சம் பேர் கொடுக்க அறிவிச்சிருக்கார். ஏன் முத கொடுக்கல? இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை, எலியட் கடற்கரை, பிற பொழுதுபோக்கு பகுதிகளில் புத்தாண்டை ஒட்டி அதிக மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மெரினா கடற்கரையை ஒட்டிய காமராஜர் சாலையில் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை உட்புற சாலையில் இன்று காலை 7 மணி முதல் வாகனங்கள் நிறுத்த அனுமதி கிடையாது என்றும், சுவாமி சிவானந்தா சாலை, தீவுத்திடல் மைதானம் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடையாறிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை, தெற்கு கால்வாய் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது மெயின் ரோடு, ஆர்கே மட் ரோடு, லஸ் மயிலாப்பூர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மேம்பாலங்களும் இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் எலியட் கடற்கரையை பொறுத்தவரை இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 6வது அவென்யூ நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயம் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் வண்ணமயமான காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள், தோரணங்கள் அமைக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக செய்யப்பட்ட மின்விளக்கு அலங்காரம் பொங்கல் பண்டிகை வரை தொடர்ச்சியாக ஒளிரும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர்.
அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேவாலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும்படியாக அமைந்துள்ளது. கட்டாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களை மது போதையில் இருந்த இளைஞர் வெட்டி எடுக்க முயன்றார். இதனை கண்ட பொதுமக்கள் எச்சரித்த நிலையில் அதை காதில் வாங்காத மதுபோதை இளைஞர் கேபிளை பிடித்து இறங்க முயற்சித்த போது திடீரென கேபிள் அருந்து அந்தரத்தில் தொங்கினார். நீண்ட நேரம் தொங்கிய இளைஞர் 20 அடி உயர பாலத்தில் இருந்து கீழே விழுந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் ஒடிசாவைச் சேர்ந்த நீலகண்ட மாஞ்சி என்பது தெரிய வந்துள்ளது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது திருடத்தான் வந்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 5வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக அரசு தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி கடந்த 4 நாட்களாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். 5வது நாளாக நூற்றுக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி எழும்பூரில் உள்ள காந்தி இர்வின் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 நிமிஷம் நாங்க கத்துனா கூட மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஒரு தொலை தூரத்துல இருந்து வந்து தங்க இடவசதி இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம, ஒரு மன உளைச்சல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆசிரியர்களை இப்படி நிக்க வைக்கிறது அவங்களுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பிய நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளார். தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் கடந்த 23ஆம் தேதி இபிஎஸ்ஐ சந்தித்து முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற பட்டியலை அதிமுக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஜனவரி 4ஆம் தேதி பியூஷ் கோயல் மீண்டும் தமிழ்நாடு வரவுள்ளார். ஜனவரி 4 மற்றும் 5 என 2 நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அவர் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். முதற்கட்ட ஆலோசனையின் போது பாஜகவுக்கு 23 இடங்களை ஒதுக்கலாம் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடனான 2வது கட்ட சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சி தலைவர்களையும் பியூஷ் கோயல் சந்தித்து கூட்டணி பேச்சு நடத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் குருமூர்த்தியையும் பியூஷ் கோயல் சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையின்படி வளர்ச்சி அளவுகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை விஞ்சியுள்ள இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. 4.18 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் உள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, நிறுவன சீர்திருத்தங்கள், பணக்கொள்கைகள், விலை நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றால் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வேகம் தொடர்ந்தால் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியையும் விஞ்சி இந்தியா 3வது இடத்தை அடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்காவும் அதனை அடுத்து சீனா 2வது இடத்திலும் உள்ளது.